உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரம். ஆலோசனை அளிப்பவர் ரெவரர் டி. சரவணன். சர்வ வல்லவர் திருச்சபை, திருப்பனங்காடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அநேகருடைய துக்கத்தை இயேசு மாற்றினார். இந்த நாளில் ஒருவருடைய துக்கத்தை எந்த நிலைமையில் இருந்து மாற்றினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 32ஆம் வசனம், 33ஆம் வசனம், இந்த 3 வசனங்களில் நாம் பார்க்கும்போது கலிலேயா கடலோரமாக இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கு சரியாக வாய் பேசாதவனும் காது கேளாதவனுமான ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் வந்து இப்படியாக வேண்டிக் கொண்டான். இயேசுவே, என்னை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, உனக்கு 2 விதமான பிரச்சனை. ஒன்று, சரியாக பேச முடியாது. 2வது, யார் பேசினாலும் கேட்க முடியாது. காரணம், செவிடும் ஓமையை போல அவன் இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதமான பிரச்சனையில, கவலையில, கஷ்டத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். எனக்கு நிறைய பிரச்சனை, இதெல்லாம் எப்படி இயேசு மாற்றுவார்? யாரால இதை மாற்ற முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? எத்தனை பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும், எந்த பலவீனமா இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது, அவரிடத்தில் நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கும் போது, இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த மனுஷன் ஆண்டவரிடத்தில் வந்து வேண்டிக் கொண்டார். பிறகு இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து சென்று அவனை தொட்டு சுகமாக்கினார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு தொட்ட மாத்திரத்தில் உடைய நாவுகள், கட்டப்பட்டிருந்த நாவு கட்டவிழ்க்கப்பட்டது, கேளாத காதுகள் கேட்கப்பட்டது. இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் இதுவரையில எந்த நிலைமையில நீ கட்டப்பட்டிருந்தாலும், இன்று இயேசு எல்லா விதமான கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, செவிடனை கேட்கும்படி செய்த இயேசு இன்றைக்கு உம்முடைய கூப்பிடுதலை கேட்டு உனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை விசுவாசி, இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசு நிச்சயமாய் உன்னுடைய குறைகளை மாற்றுவார், உன் துக்கத்தை மாற்றுவார், உன் பிரச்சனைகளை மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்தவரே, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த இயேசு அவர்களை தொடும்படியாக, உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக, உடைய பலவீனங்களை மாற்றும்படியாக, கொண்டவாயுடைய மனுஷனை, நடுவரே காது கேளாதவனாய் இருந்த ஒரு மனுஷனை இயேசு நீங்க தொட்டு உடைய காதுகள் திறக்கப்படும், நாவுகள் கற்று அவிழ்க்கப்படும்படி செய்த இயேசு, இந்த நாளில் என் வாழ்க்கை மாறாதா, என்னுடைய நிலைமைகள் மாறாதா, என் கஷ்டம் மாறாதா என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிரச்சனைகளை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக என்று சொல்லுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு துக்கத்தை சந்தோஷமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கொன்னவாயுடைய மனுஷனை, செவிடு உள்ள மனுஷனை விடுவித்த இயேசு, அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசு
இன்று உங்களுடைய துக்கத்தை மாற்றுவார். கலங்காதிருங்கள், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்.